ஒரு காலகட்டத்தில் பர்டிகுலராக அந்த 80s கிட்ஸு 90s கிட்ஸு இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் சூழ அப்படி தான் வாழ்ந்துட்டுருப்போம். நம்மளை சுற்றி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே இருந்துகிட்ருப்பாங்க. ஸ்கூலில் படிக்கும்போதும் சரி, காலேஜில் படிக்கும்போதும் சரி, ஒரு கேங் இருக்கும். அந்த கேங்குக்கு ஒரு லீடர் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஒரு ஹாப்பியாக இருப்போம். அந்த கிளாஸை மாஸ்க் கட் பண்ணுவோம். ஒரு படம் வந்திருக்கா, படத்துக்கு போவோம். அது ஒரு மாதிரி ஒரு ஹாப்பியாக இருக்கும். அதெல்லாம் வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அந்த டேஸ் எல்லாம் திரும்ப கிடைக்கவும் கிடைக்காது. அந்த காலேஜ் டேஸு, காலேஜில் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது, அரட்டை, அடுத்த நாள் எக்ஸாமை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு கதையை பற்றி வெட்டியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி டைமெல்லாம் திரும்ப கண்டிப்பாக கிடைக்காது. பட் இப்போ உள்ள குழந்தைங்க அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. பாவம் தான். ஆனாலும் எனி டைம் இன்டர்நெட்டு, ஃபோனு, இந்த மாதிரி அவங்களுக்கான எல்லாமே அதில் கிடச்சிருது. எதையுமே அடுத்தவங்ககிட்ட கேட்டு கூட ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா இல்லை, நெட்டில் சர்ச் பண்ணால் எல்லாத்துக்கான ஆன்சரும் இருக்குது. ஆனால் பாவம் தான், அவங்க நிறையாவே மிஸ் பண்ணுறாங்க, மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனி ஃப்யூச்சரில் எப்படி இருப்பாங்கன்றது எனக்கு தெரியல. நம்மலாம் உண்மையிலே ரொம்ப பிளஸ்டு. 80s and 90s கிட்ஸ் வந்து உண்மையிலே ரொம்ப பிளஸ்டு. சோஷியல் மீடியா வர்றதுக்கு முன்னாடி வரையும் நம்ம ஒரு அழகான வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம். என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த அதுக்கு வார்த்தையே இல்லை. அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோம். ஆமாம், பாவம். அந்த 2K கிட்ஸ் உண்மையிலே பாவம். ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க, ரொம்ப அறிவாக இருக்காங்க, எல்லாம் உண்மை தான். பட் அவங்களோட லைஃப்பை பார்க்கும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அரட்டை, அந்த மாதிரியான ஒரு ஹாப்பினஸ்லாம் அவங்க மிஸ் பண்ணுறாங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. ஃப்ளாட் சிஸ்டம்ன்ற பேரில் பசங்களை வெளியிலேயே விடுறதே இல்லை. ஊரில் எல்லா இடத்துலையும் இப்படி தான் நடக்குது. இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தாலுமே காம்பவுண்ட் வால்குள்ளேயே நீ விளையாடு அப்படின்னு போட்டு அடைச்சி வச்சிடுறாங்க. நம்மளுக்கு இருந்த ஒரு சுதந்திரம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு கிடையாது. ஓகே, நம்ம உண்மையிலே பிளஸ்டு தான்.